ஒரு குடும்பத் தலைவன் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகிற இடத்துல பைபாஸில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறார். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் கண்ணீர் விட்டு கதறாங்க. நல்லா அந்த மனுஷன் போயிட்டாரே போயிட்டாரேன்னு. கடவுள் பார்க்குறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இவன் இறந்ததுக்கு, சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டு கடவுள் வந்தார். இதை பாருமா, நான் கடவுள், இறந்த இவனுக்கு உயிர் கொடுக்கணுன்னா நீ உங்களில் யாராவது ஒருத்தர் உயிரை திருப்பி கொடுக்கணும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்டாங்க. என்னம்மா நீ இன்னும் ஓகேவா? அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைங்க இப்போ தான் பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குது, பேர பிள்ளைகளை பார்த்துடணும், அதனால் எனக்கு வேலை இருக்குந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு விட்டார். அடுத்து பிள்ளைங்களை கேட்டார், 5 பிள்ளைங்க. நீங்கப்பா? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்குதுங்க, அதனால் எங்களுக்கு வேலை இருக்குதுன்ட்டார். மகளை பார்த்து கேட்டார், நீ என்னம்மா? இல்லை எங்கள் மாமனார் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னுச்சு. எனக்கு வேலை இருக்குன்னுச்சு. சரி கடவுள் சொன்னார், இது பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் வேலை இருக்குது, இவனுக்கு வேலை இல்லை, அதனால தான் இவன் உயிரை எடுத்தேன் அப்படின்னாராம். இருக்கும்போது துடிக்காதவன் இறந்ததுக்கப்புறம் பயங்கரமாக துடிப்பான். டெத் பாடி வீட்டில் கூட பாடியை பார்க்குறவனோட சுற்றி இருக்கக்கூடிய லேடியை பார்க்குறவன் தான் அதிகம். ஒரு உறவுகள் அம்மா அப்பா இருக்கிற வரையும் தான் சொந்த ஊருக்கு வருவாங்க. அம்மா அப்பா இறந்தாங்களன்னா அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுவாங்க. இது விதி செய்யக்கூடிய வாய்ப்புலாம் கிடையாது, சொந்த முயற்சியில் வரக்கூடிய வாய்ப்பு தான்.